விளையிற பூமியடா விவசாயத்தை பொறுப்பா கவனிச்சு சீரோவடா உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா. மாத்தி யோசிச்சேங்க பகுதியில் மாறிவரும் தட்ப வெப்பநிலைக்கேற்றவாறும் பருவநிலை வேறுபாடுகளாலும் வேளாண் தொழிலுக்கு ஆதாரமாக திகழும் நீர் ஆதாரத்தை பெருக்கும் நோக்கோடும் கிராம விவசாயிகளின் வாழ்வில் பெரும் நம்பிக்கை ஏற்படுத்தும் வண்ணம் நிக்ரா எனும் பருவநிலை மாற்றத்திற்குரிய மீள்தன்மையுள்ள வேளாண்மை திட்டங்களில் பயன்பெற்ற விழுப்புரம் மாவட்டம் காட்டுச்சீவரி கிராம விவசாயி திரு எம் மணிவேலன் அப்பகுதியில் இத்திட்டம் எவ்வாறு செயலாக்கம் பெற்றது என்பதை விளக்க கேட்டபோது, எங்கள் கிராமத்துக்கு பருவகால மாற்றத்துக்கு உகந்த வேளாண் மீள்தன்மை உள்ள திட்டத்தை திண்டிவனம் வேளாண் அறிவியல் நிலையத்தில் இருக்கக்கூடிய பேராசிரியர் மற்றும் தலைவர் அவர்கள் மூலமாக எங்கள் கிராமத்தை தேர்ந்தெடுத்தார்கள். அவர்கள் மூலமாக பல்வேறு திட்ட பணிகளை இங்கே செயல்படுத்தி வருகிறார்கள். அதில் முதல் கட்டமாக நிலத்தடி நீரை உயர்த்துவதற்காகவும் மழைநீரை சேகரிப்பதற்கும் பண்ணை கொட்டை வெட்டப்பட்டது. 5 பேருக்கு பண்ணை கொட்டைகள் வெட்டி கொடுத்துருக்குறாங்க. அது 1000 சதுர மீட்டருங்க, 1000 சதுர மீட்டர் அளவில் வெட்டி கொடுத்துருக்காங்க. அதில் மீனும் இப்போ விட்டு வளர்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிலத்தடி நீரை உயர்த்துறதுக்காக சாத்தியக்கூறுகள் குளம் வெட்ட முடியாத இடத்துல என்ன பண்ண ரீசார்ஜ் வெல்னு சொல்லக்கூடிய மழைநீர் சேகரிப்பு அமைப்புகளை உருவாக்கியிருக்கிறாங்க. அந்த மழைநீர் சேகரிப்பு அமைப்புகள் மூலமாக ஒரே பகுதியில் தான் வேணும். அதில் மிக முயற்சி எடுத்தார் எங்கள் பேராசிரியர். என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல கிராமத்தில் இருக்கக்கூடியவங்க அதிக இடம் இல்லை, அதை போல் இடத்துல எங்களால் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த இடத்துல ஒவ்வொரு கிணத்துக்கும் ஒவ்வொரு ரீசார்ஜ் வெல்லை எடுத்து அது மூலமாக தண்ணி சேகரித்தது மூலமாக ஏற்கனவே 10-15 வருஷமாக தண்ணியே இல்லாத கிணத்துல இன்றைக்கி 20 அடி தண்ணி இருக்குதுங்க. அது பெரிய வெற்றிங்க. அது இப்போ அந்த விவசாயிங்க உணர்ந்துருக்குறாங்க. அது மூலமாக எங்களுக்கும் அதை போல் ரீசார்ஜ் வெல் வெட்டி கொடுங்க, மழைநீர் சேகரிப்பு பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதை போல் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாத சொட்டு நீர் பாசனம், நிலப்போர்வை இது மூலமாக பண்ணும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா சொட்டு நீர் பாசனம் தண்ணியை சிக்கனமாக பயன்படுத்துறதுக்காகவும் நல்ல அதிகமான மகசூலை கொடுக்கறதுக்காகவும் பண்ணியிருக்கிறாங்க. நிலப்போர்வை பண்ணுறது மூலமாக நிலத்தினுடைய தன்மை பொலப்பொலப்பாகவும் இருக்கும். அதுவும் இல்லாத அதிகமான ஈரத்தன்மையை பாதுகாக்கும், களைகள் முளைக்காது, அதனால் செலவு குறையும், அதிக வருமானம் கிடைக்கும் அப்படின்றதையும் செய்து கொடுத்துட்றாங்க. அதை ஒரு 13 பேருக்கு பண்ணி கொடுத்துட்றாங்க. அது போல் அது மூலமாக அந்த விவசாயிகள் நல்லா பயனடைஞ்சிருக்கிறாங்க. அப்புறம் ரோடோ ஒயிட்டு கோழி அதுவும் கொடுத்துருக்குறாங்க. அந்த கோழி என்னென்னு கேட்டிங்கன்னா புறக்கடை கோழி மாதிரி பயிர்களில் தோட்ட பயிர்களில் விட்டால் கூட அதில் இருக்கிற புழு பூச்சியெல்லாம் சாப்பிட்டு அது கூடுதல் வருமானம் கிடைக்கும். அப்புறம் தோட்டப்பயிரில் புதிய ரகங்கள், பாலூர் ரகம், கத்திரி, வெண்டை இது போல் காய்கறி விதைகளை ஏகப்பட்ட பேருக்கு கொடுத்துருக்குறாங்க. தீவன புல்லுக்காக ஏறக்குறைய 99 பேருக்கு தீவன புல் விதை 7 ரகம் கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு விவசாயிகளும் அதை பயிரிட்டு அதை கறவை மாட்டுக்கு கொடுக்கறதுக்காக பண்ணி கொடுத்துருக்குறாங்க. பசுமை குடியில் மூலமாக எங்களுக்கு நாற்று உற்பத்தி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அந்த நாற்று என்ன கேட்டிங்கன்னா ஏற்கனவே நாங்கள் ஒரு 30 நாள் 40 நாள் பொறுத்து இல்லை 50 நாள் பொறுத்து தான் நாற்று எடுத்து நடுவோம். அந்த நாற்றுகள்லாம் இல்லாத இப்போ 14 நாள் 13 நாள்லேயே எடுத்து நடலாம். அதை போல் பசுமை குடியில் நாற்று விட்டு நீடித்த நிலத்த செம்மை கரும்பு சாகுபடி, அந்த கரும்பு சாகுபடியை பண்ணி கொடுத்துருக்குறாங்க. பூச்செடிகள், கனகாமரம், மல்லி, இது போல் பட்டன் ரோஸ், இந்த மல்லிகள்லாம் பயிரிடும் போது விவசாயிகளுக்கு தினம் அன்றாட வருமானம் கொடுக்கக்கூடியதை அறிமுகப்படுத்தி அவங்களுக்கு உடனுக்குடனே அவங்களுக்கு வேண்டிய தொழில்நுட்பத்தெல்லாம் கொடுத்து இது போல் விவசாயிகள் முன்னேற்றல் எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செய்திருக்கிறாங்க. அதுவும் பண்ணியிருக்கிறாங்க. நிலத்தில் உருண்டு ஓடக்கூடிய தண்ணிகளை சம உயர வரப்பு அமைச்சு சம உயர வரப்பு மூலமாக தண்ணி தேக்கிறது மூலமாக அந்த நிலத்தில் ஈரத்தன்மை அதிகப்படுத்தி நீடித்த ஒரு சாகுபடிக்கு உகந்த ரகங்களை கொடுத்துருக்குறாங்க. நெல் ரகங்களில் என்ன கேட்டிங்கன்னா மானாவாரியாக கூட விளையக்கூடிய அண்ணா 4 என்ற ஒரு ரகத்தை அறிமுகப்படுத்தினாங்க. அந்த ரகம் சன்ன ரகம், உண்மையாகவே அற்புதமான ரகம். அது மானாவாரியிலையும் நேரடியாகவும் விதைக்கலாம், செம்மை நடவு நடலாம். அதில் ஒத்த நாற்று நடவு முறையும் செய்யலாம். ஆனால் இதில் ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா மானாவாரியாக விதைக்கிறதுல நேரடி விதைப்பு மூலமாக விதைக்கும் போது களை குத்தி விட்டால் போதுங்க, தண்ணியை கூட தேவையில்லை, பனியிலே விளையக்கூடிய ஒரு அற்புதமான ரகத்தை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி கொடுத்ததால் விவசாயிகள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. அதுவும் ஒரு நல்ல ரகத்தை பயிரிட்டு பயனடைஞ்சிருக்கிறாங்க. விதை உற்பத்தி அதிகமாக இங்கே கிடையாதுங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா எப்போ பார்த்தாலும் விதை உற்பத்திக்கு வெளியில் தான் போவாங்க. அதனால் ஒரே விவசாயிகளிலேருந்து அதே விதையை திரும்ப பயிரிடும்போது அங்கே மகசூல் குறையும்.
அதுக்கான காரணம் என்னன்னு தெரியாத இருந்தது. இல்லைன்னு கேட்டால் அதிகமான விதைகளை நம்ம வந்து பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை இருந்தது. இது எல்லாத்தையுமே இந்த வேளாண் அறிவியல் நிலையத்தின் மூலமாக வந்து விவசாயிகளுக்கு கொடுத்த ஒரு விழிப்புணர்வால் குறைஞ்ச விதையில் அதிகமான பரப்பளவு பயிரிடக்கூடிய திட்டங்கள்லாம் கொடுத்து இப்போ வந்து இன்றைக்கி வந்து எங்கள் கிராமத்து உண்மையாகவே ஒரு பெரிய வரப்பிரசாதம் இந்த திட்டம் வந்ததுக்கு எங்களுக்கு. அது மட்டும் இல்லைங்க, சாலை ஓரம் வந்து மரங்கள் நட்டார், குளங்கள் வெட்டினார்னு சொல்லிட்டு அசோக சக்கரவர்த்தி சொல்லுவாங்க. உண்மையாகவே எங்களுக்கு வந்து அசோக சக்கரவர்த்தி யாருன்னு கேட்டால் எங்களுடைய பேராசிரியர் மற்றும் தலைவர் தாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு திட்டத்தை எங்களுக்கு கொடுத்தது மட்டும் இல்லாமல் எவ்வளோ இடர்பாடுகள் இதில் அந்த இடர்பாடுகள்லாம் தாங்கியும் இந்த கிராமத்தை முன்னுக்கு வர வைக்கணுன்றதுல வந்து விடாமுயற்சியோடு இருந்து இதை வந்து செய்திருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விவசாயி எம் மணிவேலன் அவர்களை 094888 809560 என்ற எண்ணுடன் தொடர்பு கொள்க. வேளாண் விளைபொருட்களின் உற்பத்தியை அதிக அளவில் பெருக்க ஆய்வுகள் பெரும்பங்கு வகிக்கின்றன. கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் இயங்கி வரும் தாவர மூலக்கூறு உயிரியல் மற்றும் உயிர் தொழில்நுட்பத்துறை கடந்த பல ஆண்டுகளாக பல ஆய்வுகளை நடத்தி வருகின்றது. இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் தாவர மூலக்கூறு உயிரியல் மற்றும் உயிர் தொழில்நுட்பத்துறையின் செயல்பாடுகள் குறித்து இத்துறையின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் பி. சுதாகர் அவர்கள் விளக்கமளிக்கிறார். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உயிர் தொழில்நுட்ப ஆராய்ச்சி கடந்த 20-25 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. ஆரம்ப காலத்தில் திசு வளர்ப்பு, நுண்பெருக்கம் ஆகியவற்றில் குறிப்பாக வாழை போன்ற தோட்டக்கலை பயிர்களில் ஆராய்ச்சிகளை செய்து கொண்டிருந்தோம். பின்பு உலக அளவில் ஏற்பட்ட விஞ்ஞான வளர்ச்சிக்கு ஈடுகொடுக்கும் வகையில் எங்களுடைய ஆராய்ச்சி திட்டங்களை மாற்றியமைத்தோம். தற்சமயம் எங்களுடைய துறையில் உலகத்தரம் வாய்ந்த பல ஆய்வகங்கள் உள்ளன. இந்த ஆய்வகங்களில் நன்கு தேர்ச்சி பெற்ற விஞ்ஞானிகள் தமிழக உழவர்களின் தேவைகளை அறிந்து அவர்களின் பிரச்சனைகளை தீர்க்கும் வகையில் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த ஆராய்ச்சிகளுக்கு மத்திய மாநில அரசுகளின் நிதியுதவி பெற்று அவர்கள் ஆராய்ச்சிகளை செய்து கொண்டு வருகின்றனர். இந்த துறையில் நடைபெறும் ஒரு முக்கியமான ஆராய்ச்சி மரபணு மாற்றும் பயிர் ஆராய்ச்சியாகும். பயிர் விளைச்சலை பாதிக்கும் காரணிகளில் மிக முக்கியமானது பயிர்களை தாக்கும் பூச்சிகள், நோய்கள் மற்றும் வறட்சி ஆகியவை ஆகும். இவ்வாறான காரணிகளுக்கு எதிர்ப்பு திறன் அளிக்க வல்ல மரபணுக்களை பிரித்தெடுத்து தாவரத்தில் இருந்தோ அல்லது வேறு உயிரினத்தில் இருந்தோ பிரித்தெடுத்து அவற்றை மரபணு மாற்று தொழில்நுட்பம் மூலமாக பயிர்களில் செலுத்தி புதிய பயிர் ரகங்களை உருவாக்கும் ஆராய்ச்சியை செய்து கொண்டு வருகின்றனர். உதாரணத்திற்கு பீட்டி பருத்தியை எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு தெரியும், பீட்டி பருத்தி பூச்சிகளுக்கு எதிர்ப்பு திறனுடையது, ஒரு சில பூச்சிகளுக்கு எதிர்ப்பு திறனுடையது. இந்த பீட்டி பருத்தியில் பூச்சியை எதிர்ப்பு திறன் அளிக்க வல்ல ஒரு மரபணுவை உட்புகுத்தியுள்ளனர். இந்த மரபணுவானது ஒரு வகை பாக்டீரியாவிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டது. இதே போல் எங்களது ஆராய்ச்சியாளர்களும் பாக்டீரியாவிலிருந்து ஒரு சில பீட்டி மரபணுவை பிரித்தெடுத்துள்ளனர். உதாரணத்திற்கு Cry2AX1 என்ற மரபணு இதை உருவாக்கியுள்ளனர். இந்த மரபணுவை பருத்தி போன்ற பயிர்களில் உள்ளே செலுத்தி புதிய பருத்தி ரகங்களை உருவாக்கியுள்ளனர். இந்த பருத்தி ரகங்கள் காய்ப்புழுக்களுக்கு எதிர்ப்பு திறன் கொண்டுள்ளது என்பதை நிரூபித்துள்ளனர். இதே போல Cry2AI என்ற ஒரு புதிய மரபணுவையும் பிரித்தெடுத்துள்ளனர். உலகிலேயே முதன்முறையாக நமது ஆராய்ச்சியாளர்கள் பிரித்தெடுத்துள்ளனர். இதுபோல நச்சுயிரிக்கு வைரஸ் நோய்களை தாக்கும் நச்சுயிர்களுக்கு எதிர்ப்பு திறனுடைய பயிர்களை உருவாக்கும் ஆராய்ச்சியும் நடந்து கொண்டு வருகிறது. உங்களுக்கு தெரியும், வைரஸ் நோய்களை தாக்கும் நச்சுயிர்களை கட்டுப்படுத்துவது மிகவும் கடினம். ஒரு சில நச்சுயிர்களை கட்டுப்படுத்தவே முடியாது. இவ்வாறான நச்சுயிர்களுக்கு எதிர்ப்பு திறன் கொண்ட பயிர் ரகங்களை உருவாக்கும் ஆராய்ச்சியும் மேற்கொண்டு வருகிறோம். அதற்கு RNAi என்ற ஒரு புதிய தொழில்நுட்பத்தை உபயோகிக்கிறோம். இந்த தொழில்நுட்பத்தை உபயோகித்து வாழை போன்ற பயிர்களில் வைரஸ் நோய்க்கு எதிர்ப்பு திறன் கொண்ட புதிய ரகங்களை உருவாக்கும் ஆராய்ச்சி செய்து கொண்டு வருகிறோம். வாழையில் ஒரு மிக சிறப்பான வாழைன்னு பார்த்தா மலை வாழை, விருப்பாட்சி வாழைன்னு சொல்லுவாங்க. இந்த வாழை பழனி, லோயர் பழனி ஹில்ஸில் அதிக அளவில் பயிரிட்டு வர்றாங்க. அந்த வாழையில் ஒரு முடிக்கொத்து நோயின்னு, பனானா பஞ்சி டாப் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. முடிக்கொத்து நோய் அதிக அளவில் தென்படுது.
இந்த வைரஸை கட்டுப்படுத்துவது ரொம்ப கடினம். அதனால் RNA என்ற ஒரு புதிய தொழில்நுட்பத்தை உபயோகித்து வைரஸ் நோய் தாக்காத மலைவாழையை உருவாக்குற ஆராய்ச்சி நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இதே போல் வறட்சி தாங்கும் தன்மையை அளிக்க வல்ல ஒரு மரபணு ட்ரப் ஏ என்ற ஒரு மரபணு மற்றொரு தாவரத்திலிருந்து பிரித்து எடுக்கப்பட்டது. இந்த மரபணுவையும் ஆடுதுறை 43 என்ற ரகத்தில் புகுத்தி வறட்சி தாங்கி வளரக்கூடிய ADT 43 என்ற ரகத்தை உருவாக்கியுள்ளோம். மற்றொரு முக்கியமான ஆராய்ச்சி திட்டத்தில் எங்களது ஆராய்ச்சியாளர்கள் அதிக நுண்ணூட்டச்சத்து உள்ள நெல்மணிகளை கொண்ட நெல் ரகங்களை உருவாக்கும் ஆராய்ச்சியை செய்து கொண்டு வருகின்றனர். குறிப்பாக வைட்டமின் ஏ சத்து அதிகம் உள்ள நெல் ரகங்களை உருவாக்கும் ஆராய்ச்சி செய்யப்பட்டு வருகின்றது. உங்களுக்கு தெரியும், வைட்டமின் ஏ சத்து மிக முக்கியமான நுண்ணூட்டச்சத்து. இந்த வைட்டமின் ஏ சத்து குறைபாடு நமது நாட்டில் அதிகமாக தென்படுகிறது. நாம் அதிகமாக உணவாக உட்கொள்ளும் நெல்லில் இந்த வைட்டமின் ஏ சத்தை அதிகமாக்குவதற்காக ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகிறோம். அதன் விளைவாக அம்பாசமுத்திரம் 16, ஆடுதுறை 43 மற்றும் IR 64 ஆகிய நெல் ரகங்களை அதிக வைட்டமின் ஏ சத்துள்ள ரகங்களாக மாற்றியுள்ளோம். மற்றொரு முக்கியமான ஆராய்ச்சி திட்டம் எங்களது துறையில் நடந்து கொண்டிருக்கும் ஆராய்ச்சி திட்டமானது மூலக்கூறு குறியீடு தொழில்நுட்ப ஆராய்ச்சி ஆகும். இந்த மூலக்கூறு தொழில்நுட்ப ஆராய்ச்சியின் மூலமாக IR 64, வெள்ளை பொன்னி, அம்பாசமுத்திரம் 16, ADT 43, CO 43 ஆகிய ரகங்களை அதிக வறட்சி தாங்கும் தன்மையுடையதாகவும் வெள்ளம் தாங்கும் தன்மையுடையதாகவும் மாற்றி அமைத்து கொண்டிருக்கிறோம். இவற்றை தவிர திசு வளர்ப்பிலும் நாங்கள் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக மூலிகை தாவரங்களிலிருந்து பெறப்பட்ட திசுவை சோதனை குழாய்களில் வளர்த்து அவற்றிலிருந்து மருந்து வேதிம பொருட்களை பிரித்தெடுக்கும் ஆராய்ச்சியும் செய்து கொண்டிருக்கிறோம். இவ்வாறாக எங்களுடைய ஆராய்ச்சிகளின் பலனாக பெறப்பட்ட ஒரு சில பயிர் ரகங்கள் கடைசி கட்ட ஆராய்ச்சி நிலையில் உள்ளன. இந்த பயிர் ரகங்கள் கூடிய விரைவில் விவசாயிகளுக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். இந்த ஆராய்ச்சிகளை தவிர இந்த துறையிலிருந்து நாங்கள் ஒரு 3 பட்டப்படிப்புகளை நடத்தி வருகிறோம். இந்த பட்டப்படிப்பு நடத்தி இந்த துறையில், உயிர் தொழில்நுட்ப துறையில் நன்கு தேர்ச்சி பெற்ற மனித வளத்தை உருவாக்குவது தான் எங்களோட குறிக்கோள். பிடெக் பயோடெக் என்ற 4 வருட படிப்பும், MSc பயோடெக்னாலஜி என்ற 2 வருட முதுநிலை படிப்பும், PhD பயோடெக்னாலஜி என்ற முனைவர் பட்ட படிப்பையும் நாங்கள் கடந்த பல வருடங்களாக நடத்தி வருகின்றோம். இந்த பட்டப்படிப்புகளில் இந்தியா முழுவதும் மிகவும் நன்கு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் படித்து பலனடைகிறார்கள் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். முனைவர் P. சுதாகர் அவர்களை 7200243442 என்ற எண்ணுடன் தொடர்பு கொள்ளவும். மீண்டும் நாளைய பொன்விளையம் பூமியில் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.